பராசக்தியை வீழ்த்த வேண்டும் என்று ஒருவன் கிளம்புறான். அப்படி கிளம்புறான்ல, அவனுக்கு பேர் தான் துர்கா மா அசுர். அவன் போய் உட்கார்ந்து யாருக்கு தெரியுமா பிரார்த்தனை பண்றான்? காளிக்கு பிரார்த்தனை பண்றாங்க. காளி வந்துட்டா. காளி கிட்ட கேக்குறான், நான் ஆதி பராசக்தியை கொல்லணும், வழி சொல்லு. அவ சொல்ல, நீ கொல்ல முடியாது. முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் போக விட மாட்டேன்னு கைய கால அறுத்து அறுத்து போடுறாங்க. அவ முன்னால சொல்றான், சொல்லு எனக்கு. காளி சொல்றா, நீ ஆதிபராசக்தியை அழிக்க முடியாது, ஆனா அவ எனர்ஜியை குறைக்க முடியும், அவளை பலவீனப்படுத்த முடியும். அவளை பலவீனப்படுத்திட்டனா அவளை நீ ஜெயிக்கலாம். காளி சொல்றா, அசுரனே, ஆதிபராசக்தியின் முன்னால் போய் நின்றவுடன் அவளை வீழ்த்துவதற்கான எத்தனை சொற்கள் இருக்கின்றனவோ, அவளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றியோ, அவளுடைய உருவத்தை அசாசினேட் பண்றியோ, அல்லது அவளை எவ்வளவு அளவுக்கு நீ தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அளவுக்கு தாழ்த்தி பேசு, அவளுடைய எனர்ஜி குறையும், நீ அப்ப அவளை ஜெயிக்கலாங்கிறாங்க. இந்த இந்து மரபு கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான முத்து என்ன தெரியுமா? ஒரு ஆளினுடைய எனர்ஜியை குறைக்கணும்னா அவளுக்கு முன்னாலேயோ அவனுக்கு முன்னாலேயோ நிந்தனை வார்த்தைகளை சொல்லுவது.